ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி அதர்ஸ் மூவியோட ஸ்டோரி லைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த படத்தில் ஹீரோ அசிஸ்டன்ட் கமிஷனராக இருப்பார், ஹீரோயின் டாக்டராக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். ஒரு திருடன் நடு ரோட்டில் ஒரு பெரிய பாறாங்கல்லை வச்சு மிட் நைட்டில் வண்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படி அந்த பக்கம் வண்டி வந்து ஏதாவது அந்த கல்லில் ஸ்கிட்டாகி கீழே விழுந்தா அந்த வண்டியில் இருந்தவங்களோட நகை பணம்லாம் எடுத்துகிட்டு போகிறதா தான் அவனோட பிளானாக இருக்கும். அவன் பிளான் பண்ண மாதிரியே ஒரு மினி வேன் வந்து அந்த கல்லில் ஸ்கிட்டாகி கீழேயும் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த வேன் எரிஞ்சும் போயிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அந்த வேனுக்குள்ளே 3 பொண்ணுங்களோட பாடியும் ஒரு பையனோட பாடியும் இருக்கும். எல்லாமே முழுசாக எரிஞ்ச நிலையில் இருக்கும். அவங்க ஃபேஸை கூட ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு எரிஞ்சிருக்கும். அந்த வேனில் இருந்தவங்கள காணும்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட எந்த ஸ்டேஷன்லேயும் வந்திருக்காது. ஹீரோ அந்த ஆக்சிடெண்ட் நடந்த பக்கத்தில் இருந்து அந்த பாறாங்கல்லையும் சில பொருட்களையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை வச்சு ஒரு திருடனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த வேனுக்கு வெளியே எரிஞ்சிருந்தது அந்த திருடன் தான். அந்த வேனை ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த வேன் ஓட்டிகிட்டு வந்தவன் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த வேனோட நம்பரை செக் பண்ணி பார்க்குறப்போ அது ஒரு ஸ்கூட்டியோட நம்பர்னு வருது. ஃபேக் நம்பர் பிளேட்டோடு தான் அந்த வேனை அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போது அந்த எரிஞ்ச பாடியை டாக்டர் அட்டாப்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. அந்த வேனுக்குள்ளே இருந்த 3 பொண்ணுங்களும் அந்த திருடனும் இந்த வேன் எரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே யாரோ அவங்கள பலமாக அடித்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கும். இவங்களை பற்றி யாருமே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காததுனால ஹீரோ ஆர்ஃபனேஜஸில் 3 பொண்ணுங்க மிஸ் ஆயிருக்காங்களான்னு தேட ஆரம்பிக்கிறாரு சிட்டிக்குள்ளே. ஹீரோயின் டாக்டராக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹீரோயின் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேஷண்ட்க்கு வினோதமான சிம்டம்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த ஒரு பேஷண்ட்டை தவிர மற்ற எல்லாரும் நார்மலாக தான் இருப்பாங்க. இதை பற்றி அவங்க பாஸ்கிட்ட ஹீரோயின் இன்ஃபார்மும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த லேப் டெக்னீஷியன் மேலே சந்தேகம் இருக்கும். அந்த லேப் டெக்னீஷியன் தெரிஞ்சே பண்ணுற ஏதோ ஒரு வேலையால் தான் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ ஒவ்வொரு ஆர்ஃபனேஜாக போய் அங்கே இருக்க கேர்ள்ஸோட லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வராரு. அதில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை இறந்து போனவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்படி அவர் நிறைய ஆர்ஃபனேஜ்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த ரெஜிஸ்டரில் ஒரு 12 பேஜ் மட்டும் ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து காணாமல் போயிருக்கும். அந்த 12 பொண்ணுங்களை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த ஆர்ஃபனேஜுக்கு ஹீரோ மறுபடியும் போகிறப்போ அந்த ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் மாடியிலேருந்து இவர் கண்ணு முன்னாடியே கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே நடக்கிற ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துருப்பாங்க. இப்போது ஹீரோக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி எரிஞ்ச அந்த வேன் மாதிரியே ஒரு வேனை அவங்க அதில் ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க. நம்பர் பிளேட்டும் அதே ஃபேக் நம்பர் பிளேட்டாக இருக்கும். அந்த வேன் எங்கே இருக்குன்னு லொக்கேஷனை ட்ராக் பண்ணி பார்க்குறப்போ ஹீரோயின் எந்த ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி தான் அந்த வேன் இருக்கும். ஹீரோயின் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு சொல்லி ஹீரோவை கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோயினை கொல்றதுக்காக அந்த வேன் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவரை இதுக்கு முன்னாடி யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணமாக ஹீரோயின் தான். இவங்க அவர் பண்ணுற தப்பை கண்டுபிடிச்சதுனால அந்த லேப் டெக்னீஷியன் மூலயமா அதுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆளுங்க மாட்டிக்கக்கூடாதுன்னு அந்த லேப் டெக்னீஷியனே அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் கொலை பண்ணுறதுக்காக வராங்க. இப்போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்ச அந்த விஷயமும் ஹீரோ தேடிட்டுருக்க அந்த டிரைவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறது ஒரே கேஸில் தான். ஹீரோயின் அப்படி என்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்க? ஹீரோயினை காப்பாற்றி இதெல்லாம் யார் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி அந்த க்ரைமை ஸ்டாப் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.